ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளருக்கு பரணிபுத்தூர் ஊராட்சியில் திமுகவினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூர் வடக்கு ஒன்றியம் பரணிபுத்தூர் ஊராட்சி சீனிவாசபுரம் பகுதியில் கிளை செயலாளர் முன்னாள் வார்டு உறுப்பினர் சக்திவேல் தலைமையில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் டி.ஆர். பாலு அவர்களை ஆதரித்து திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். இதில் பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கலாவதி சந்தானம், அன்னை இந்திரா நகர் சீனிவாச நகர் கிளை செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார், திமுக நிர்வாகிகள் சோமு, வினித், சுரேஷ், சுந்தர், பரமசிவம், ராஜேஷ் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் பலர் வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்து சொல்லி உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர். சீனிவாசபுரம் அண்ணா தெருவில் தொடங்கிய வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் கலைஞர் தெரு, எம்ஜிஆர் தெரு, அம்பேத்கர் தெரு உட்பட பல்வேறு தெருக்களில் திமுகவினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து தங்கள் பகுதியில் நிறைவேற்றப்பட்ட சிமெண்ட் சாலை, கழிவுநீர் கால்வாய், ஆர்ஓ குடிநீர் வழங்கும் திட்டம் உட்பட தமிழக அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களில் பயன்பெற்ற இப்பகுதி மக்கள் திமுக அரசுக்கு ஆதரவு தந்து ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலு அவர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டு வாக்கு சேகரித்தனர்.
நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கழக வேட்பாளராக தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிக்கும் பின்னாடி நமது டிஆர் பாலு அவர்களுக்கு இன்று மாலை 6 மணி அளவில் பரணிப்புத்தூர் ஊராட்சியில் அடங்கிய சீனிவாசபுரத்தில் பொதுமக்களுடன் இணைந்து கழக தோழர்களும் அனைவரும் இன்று வாக்கு சேகரிக்க வந்துள்ளோம். ஆகையால் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து பொதுமக்களும் கழக உறுப்பினர்களும் நமது வேட்பாளர் டிஆர் பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பரணிப்புத்தூர் ஊராட்சியை சேர்ந்த இந்தியா கூட்டணி சார்பாக அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த முதல்வர் இந்த 2.5 ஆண்டு காலங்களில் பதவியேற்ற பிறகு சீனிவாசபுரம் பகுதியில் அடங்கிய அனைத்து தெருக்களிலும் மழைநீர் வடிகால் வாழ்வாய், சிமெண்ட் சாலை மற்றும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், பெண்களுக்கான பஸ், இலவச பஸ்ஸு மற்றும் காலை பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்குதல் பல நல்ல திட்டங்களை முன்வைத்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அனைத்து பொதுமக்களுக்கு முழு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.